ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை இந்த தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நியாயாதிபதியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பா என்றார். ஹல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்ப, ஏன்னா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட இருப்பாரனால் அவன் சாதாரணமான மனுஷனாக இருந்தாலும் கூட அசாதாரண காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. கிதியோன் யாருங்க? ஒரு சாதாரணமான மனுஷன். நீங்கள் வேதத்தில் வாசிப்பீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, அங்கே கிதியோன் இப்படியா சொல்லுவார். வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலரை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேல் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? நான் பெரிய பராக்கிரமசாலியா? நான் ஒரு யுத்த வீரனா? நான் அல்லது பெரிய வெல்தி பர்சனா? எனக்கு பேக்ரவுண்ட் இருக்கா? இதெல்லாம் அவர் கேட்குறாரு. இங்கே சொல்றாரு, மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், நான் தான் லீஸ்ட், நான் ரொம்ப சின்னவன், எங்கள் அப்பா குடும்பம் ரொம்ப சின்னது, நாங்கள் போயிட்டு இவ்வளோ பெரிய மீதியானரை எப்படி நாங்கள் ரட்சிப்பாண்டவரே அப்படின்னு கேட்கும்போது தான் ஆண்டு சொல்றாரு, கிதியோன், நீ சாதாரணமாக மீதியானரை முறியடிக்க மாட்ட, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல முழு மீதியானரை முறியடிப்பேன். அவங்க கொஞ்சமாக நான் வந்தாங்க. தேவப்பிள்ளையில வேதத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் கூட வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள், அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். ஆமென், ஆமென். பாருங்க, அவங்க சாதாரணமா வரல. எப்படி வராங்கனாக்கா, மிருக ஜீவனங்களோடும் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவாங்க. ஏகப்பட்ட ஜனம் திரளாய் வராங்க. அவங்க ஒட்டகங்களும் அவங்க கூட வர சேனை எண்ணி முடியாதது. இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் இவ்வளோ சிம்பிளாக சொல்றாரு பாருங்க. கிதியோனே, இவ்வளோ பெரிய திரளான மக்களை நீ ஒரு மனுஷனை எப்படி அடிப்பியோ, ஒரு மனுஷனை நீ எப்படி ஜெயிப்பியோ அப்படி ஜெயிப்பீங்க. இதுதாங்க ஆண்டவருடைய வல்லமை. இதுதாங்க நீங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆண்டவர் சாதாரணமான அல்ல. அவருக்கு வான சிங்காசனம், பூமியருக்கு பாதபடி, வானத்திற்கும் பூமிக்கு பெரிய ஆண்டவர் அவர். அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சேனைகளின் கர்த்தர். அவருக்கு பின்னாடி நிறைய பெரிய சேனை இருக்கு. தேவப்பிள்ளையை பயப்படாதீங்க, நான் எப்படி முறியடிப்பேன் அப்படின்னு கலக்கும் போது கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், ஏமேன், ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல ஆண்டவர் சொல்ல, பராக்கிரமசாலியே கர்த்தனோடு கூட இருக்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்னு அனுப்பி ஆண்டவர் அந்த மீதியானரை முறியடித்தார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக யாருங்க எழும்பியிருக்காங்க? உங்களுக்கு விரோதமாக மனுஷர்கள் எழும்பியிருக்காங்களா? உங்களுக்கு விரோதமாக பிசாசுடைய கிரியைகள் எழும்பியிருக்கா? உங்களுக்கு விரோதமாக ஒரு அங்கே அதிகாரிகள் எழும்பியிருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமான எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்னைக்கு தேவ மனுஷனாக சொல்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களோட உண்டாகிறது. பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கு வரணும். யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது. ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல கர்த்தர் உங்களை ஜெயத்தை தருவார். அந்த பலம் உங்க கூட இருக்கு. நீங்கள் சாதாரணமான இல்லை, நீங்கள் பராக்கிரமசாலி. எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதை மேற்கொள்வீங்க. நீங்கள் சாதாரண பர்சன் தான், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரிய ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதீங்க, தைரியமாக போங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. ஒரு சாதாரண மனுஷனை, எளிய மனுஷனை ஆண்டவரே சோத்திரம். ஆமென். கிதியோனை கொண்டு நீங்கள் பயங்கரமான காரியங்களை செய்வீங்கன்னா இதை பார்த்து கொண்டு இருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா விதமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படுவதாக. இனி ஒரு ஜெயத்தை தாங்கப்பா, ஜெயத்தை தாங்க. ஆசீர்வதியும், கனப்படுத்தும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் ஜெபம் பிதாவே,
ஆமே. ஆண்டவர் முறியடிச்சிட்டாரு. தைரியமா போங்க. காட் bless you.